வணக்கம் மக்களே. மண்டே ரொம்ப நாளா கையில பிடிச்சி பார்க்கணும்னு ஆசை. அதான் இன்னைக்கு பிடிச்சி பார்த்தேன். ஆள் இறால சாப்பிட்டு எப்படி கொழுன்னு இருக்கான் பாருங்க. இன்னும் 2, 3 டைம்ஸ் ஃபீட் பண்ணா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மண்டே எனக்கு ப்ரீடிங் டேங்க் செட்டப் போட போறோம். இங்க இருக்க இந்த டேங்கை தான் க்ளீன் பண்ணி அவனுக்கான செட்டப் பண்ண போறோம். எப்படி செட்டப் பண்ண போறோம்ன்றத பாருங்க. முக்கியமான பொருட்கள்ல ஸ்பாஞ்ச் ஃபில்டர் 2 வேணும் கம்பல்சரியா. அதுக்கப்புறம் ஒரு ஹீட்டர் 28 டிகிரில செட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் ஃபீமேல் எக் லே பண்றதுக்காக ஒரு டைல்ஸ் பீஸ். இந்த டைல்ஸ் பீஸை கீழே பாட்டம்ல வச்சுட்டோம்னா ஃபீமேல் அதில் எக் லே பண்ணிக்கிறோம். ஒரு பார்ட்டிஷன் ஒன்று எடுத்துக்கிட்டேன். டேங்கை நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. உள்ள இருக்க வாட்டர் ஊற்றி கிட்டத்தட்ட 2 டேஸ் கிட்ட ஆக போகுது. இப்போ பார்ட்டிஷனை செட் பண்றேன். பார்ட்டிஷன் எப்படி பண்றேன்னு பாருங்க. ஃபீமேலுக்கு சின்ன ஸ்பேஸும் மேலுக்கு கொஞ்சம் பெரிய ஸ்பேஸும் விட்டுருக்கேன். அப்புறம் ஃபீமேல் இருக்க சைடு ஒரு ஸ்பாஞ்ச் ஃபில்டர் செட் பண்றேன். அதே மாதிரி மேல் இருக்க சைடும் ஒரு ஸ்பாஞ்ச் ஃபில்டர் செட் பண்ணி வச்சுக்கணும். ரெண்டுக்குமே ஒரு கண்ட்ரோலர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கண்ட்ரோலர் வச்சு ஈவனா ஏரேஷன் வர மாதிரி செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஹீட்டர் இருக்குல்ல, ஹீட்டர்ல 28 டிகிரி செட் பண்ணிட்டு இன்னொரு கார்னர்ல டேங்கோட ஆப்போசிட் கார்னர்ல வச்சு செட் பண்ணிட்டேன். அப்படியே ஏரேஷனை ஸ்டார்ட் பண்ணி விட்டாச்சு. இதே மாதிரி டேங்கை ஏரேஷன்ல ஓட விட்டு மேக்ஸிமம் 1 வீக் வரை வைக்கலாம். பட் நமது ஓல்டு வாட்டர் தான், ஆல்ரெடி 3 டேஸ் லேட்டர் வாட்டர் தான். அப்புறம் ப்ளூ மெடிசன் ஆன்டி ஃபங்கல் ஆட் பண்ணிக்கிறேன். லிட்டருக்கு 2 ட்ராப்ஸ் பண்ணிக்க. எனக்கு ஒரு குடம் இருக்கு, அதை கனெக்ட் பண்ணி ஊற்றி வச்சிருக்கேன். அப்புறம் வழக்கம் போல ஹீரோ ராக் சால்ட் உள்ள கொட்டி விட்டுருவோம். உள்ள கொட்டி விட்டுட்டீங்கன்னா வாட்டர் எப்படியும் 1 or 2 டேஸ்ல வந்து செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறம் பீடிங்க்கு சூப்பர் செட்டப்புங்க. இவ்வளவு தாங்க நம்ம ஃப்ளோரானுக்கு பண்ண போகிற செட்டப்பு. ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது, ஈஸியாக செட்டப் பண்ணிடலாம். செட்டப் ஈஸியாக பண்ணிடலாம், ஆனால் நீங்கள் எட்லே பண்ணி ஆட்ச் பண்ணுறதுலாம் பெரிய ப்ராசஸ். ஸோ அந்த வீடியோலாம் அடுத்தடுத்து நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள். இன்னும் மண்டே நாளாக உள்ள விடலை, மேபி நாளைக்கு விட்டுருவேன். நாளைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஒரு சின்ன எல்இடி பல்பு போட்டுக்கிட்டேன், ஏன்னா ஃபீமேல் எட்லே பண்ணால் நமக்கு தெரியணும்ல, அதுக்காக. ஏன்னா அந்த இடம் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். அது வரைக்கும் மண்டே பழைய டேங்க்ல தான் இருக்க போகிறான். ஏன்னா லைஃப் ஃபீடு இறால்லாம் ஃபீட் பண்ண போகிறேன். ஸோ டேங்க் வந்து கலங்கும், அது கலங்காமல் இருக்கிறதுக்காக இந்த செட்டப் பார்த்துக்கங்க. இவ்வளோதாங்க ஃப்ளோரானோட ப்ரீடிங் செட்டப்பு. நான் டோருக்கு பின்னால் வச்சிருக்கேன். பகலில் டோரை திறந்துட்டோம்னா ஃபிஷ் நம்மளை பார்க்காது. ஸோ ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருப்பாங்க. அவங்க ப்ராசஸ் அவங்க ரன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. வீடியோ பார்க்குற மக்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. யூடியூப் சேனல் லிங்க் வந்து பயோவில் கொடுத்துருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம கேட்ஸு, பேர்டு, டாக், பப்பி எல்லாமே சேல் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் வேணுன்றவங்க கண்டிப்பாக நான் கீழே நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லாட்டி வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நல்ல ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியில் நான் எடுத்து கொடுக்குறேன். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி மக்களே. பாய். நாளை சந்திப்போம்.